மது மற்றும் போதை பழக்கத்திலிருந்து விடுபட அணுகுவீர் ஜீவன் கேர் சென்டர். தொடர்புக்கு 9025912345. முதல் முறையா அவங்க 2 பேரையும் வெளியில காமிச்சிருந்தான் தான். மயிலாப்பூர் சாவித்திரி மால் ஸ்கூல்ல பேச்சு போட்டி வச்சு கௌதமியை வந்து சீஃப் கெஸ்டா நான் தான் கூப்பிட்டேன். அது வரைக்கும் அரசல் பர்சல் தான் தெரியும் அவங்க 2 பேர் உறவு இருக்கு அப்படின்றது. அவர் ஒன்றும் சொல்லலையே. இப்போ சுருதிக்கு வந்து 18 வயசு ஆகலை, இருந்தாலும் சுருதி கையெழுத்து போட சொல்லி, அப்புறம் சாரு அண்ணா அவர் வந்து கையெழுத்து போட்டு, சந்திரஹாசன் கையெழுத்து போட சொல்லி, எல்லாம் கையெழுத்து போட சொல்லி, இன்னைக்கு அவர் இறந்தாலும் என்னைக்கு இறந்து நல்லா இருக்கணும் வேற விஷயம். அவருடைய உடல் வந்து மாணவர்கள் தான். குடும்பத்தை வந்து குடும்பத்தில் அவர் மாதிரி ஒரு குடும்பத்தில் நான் பார்த்ததே கிடையாது. நல்ல குடும்பத்தில் அவர் பார்த்துருக்கேன். நிறைய பேர் வந்து வெளில என்னன்னு சொல்லுவாங்க. அவர் ரொம்ப நல்ல குடும்ப தலைவர். பெரியாதாசன் வந்து இறந்துடுறாரு. அவர் மதம் மாறிடுறாரு. இறக்கிறதுக்கு முன்னால் அவங்க வீட்டில் ஒரு சர்ச்சை இறந்த உடனே அவரை வந்து புதைக்கிறதா, எரிக்கிறதா, இந்துவாக்குறதா, இஸ்லாமியராக்கிறதா, இப்படிலாம் பிரச்சனை. அவர் என்கிட்ட சொன்னார், வர அன்னைக்கு சொன்னார், நீ என்னை விட்டு வெளில போனால் கஷ்டப்படுவேன் அப்படின்னாரு. நான் சொன்னேன், கஷ்டப்படுவேன், அப்போ நான் உங்ககிட்ட வரமாட்டேன், வாழ்க்கை ரொம்ப கஷ்டம் அப்படின்னாரு. எப்போ நான் வாழ்ந்து பார்க்கணும்ல, நான் வெளில போகிறேன், கொஞ்சம் வாழ்ந்துட்டு வரேன் அப்படின்னு. ரைட், ஆனால் என்கிட்ட திரும்பி வரக்கூடாது அப்படின்னாரு. எப்பவும் வரமாட்டேன். கரெக்டாக 10 வருஷம் கழிச்சு நான் சென்சார் போர்டில் மெம்பராக இருக்கேன். அவருடைய விஸ்வரூபம் 2 வருது. கமல் சார் இல்லைன்னா இதெல்லாம் நடந்திருக்கேன். இந்த மாதிரி விஷயங்கள் பாருங்கள், சினிமாவில் தான் உங்களுக்கு மாஸ் இல்லை, அவர் லைஃப்லேயும். சரிகம்மாவை வந்து அஃபீஷியலாக கல்யாணம் பண்ணுறாங்க. குழந்தை பிறந்துருச்சு, சுருதி பிறந்துட்டாங்க. அஃபீஷியலாக கல்யாணம் பண்ணுறாங்க. அப்போது அமெரிக்காவுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. நான் தான் எழுதினேன், முகநூலில் எழுதினேன் வாழ்த்துக்கள், உங்களுக்கு என்ன மீடியாவில் வாழ்த்துக்கள் போட்டேன். என்னை பயங்கர பச்சை பச்சையாக திட்டிருக்காங்க. நான் கவலைப்படல, ஏன்னா அரசியல் வேண்டாம் அப்படின்னு இருந்தார். சூழ்நிலை அவரையும் அரசியலுக்கு கொண்டு வந்துருச்சுன்றது தான். பட் அரசியலுக்கு வராமல் இருந்திருந்தாங்கன்னா இன்றைக்கும் அவர் வந்து ஒரு மிகப்பெரிய ஆளுமை தான், அதில் மாற்று கருத்து இல்லை. இன்னும் பெரிய ஆளுமையாக இருந்திருப்பார். பாலை ஊற்றணும்னு ஆசைப்படுறியா, வா பால் எடுத்துன்னு வா. நிறைய ஆதரவற்ற குழந்தைகள் எல்லாம் இருக்குது, அங்கே போய் பாலை கொடுப்போம். நற்பணிகளை வந்து நம்ம வேறு மாதிரி பண்ணுவோம் அப்படின்னு யோசித்தோம். அப்படி யோசிக்கும் போது தான் விருமாண்டி சக்ஸஸாக ஓடுது அப்படின்னும் போது எல்லோரும் வந்து விருமாண்டி ஓடுதா பண்ணலான்னாங்க. நான் சொன்னேன், விருந்து படிக்கிற விருமாண்டி வைங்க. எல்லாம் வந்து ஆதரவற்ற இல்லங்களுக்கு வந்து ஒருவேளை சோறு போட்டுன்னுவான். நான் அப்படி பண்ணுவேன். ராஜபார்வை தோற்ற போது அவர் பேசியிருக்காரு, நான் இந்த நாட்டை விட்டு போயிடுவேன் இருக்காரு. ராஜபார்வை தோல்வி போய் சொல்லியிருக்காரு. 2 முறை இந்த நாட்டை விட்டு. ஆமாம் ஆமாம் ஆமாம், 11 முறை ராஜபார்வை தோற்ற போய் சொல்லியிருக்காரு, நான் இந்த நாட்டை விட்டு போயிடுவேன், எனக்கு இந்த நாட்டில் வேலை இல்லை, நல்ல சினிமாக்கள் யாரும் பார்க்க மாட்டேறாங்க நினைக்காரு. அதுக்கப்புறம் விஸ்வரூபத்தில் அப்போ சொல்லியிருக்காரு. இவ்வளவு தூரத்துக்கு உங்களுக்கு வந்து ஒரு பெரிய இடம் கொடுத்து திருமணத்துக்கு வந்துலாம் பண்ணியிருக்காங்க. அந்த சம்பவம் எப்படி நடந்தது? திருமணம் நிகழ்ச்சிக்கு சார் வந்தது. ஆமாம், முதல்ல எங்கள் அண்ணன் கல்யாணம் 90ல் நினைக்கிறேன், 90-91. அப்போ தான் வந்து சரிகம்மாவை வந்து அஃபீஷியலாக கல்யாணம் பண்ணுறாரு. குழந்தை பிறந்துருச்சு, சுருதி பிறந்துட்டாங்க. அஃபீஷியலாக கல்யாணம் பண்ணுறாங்க. அப்போது அமெரிக்காவுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. நான் February மாதம் 4ஆம் தேதி கல்யாணம். எங்கள் அண்ணனுடைய கல்யாண ரிசப்ஷனு. முதல்ல சொல்லிட்டார் வரேன்னு. அதுக்கப்புறம் நான் வீட்டுக்கு வரேன், வீட்டுக்கு வந்து சொல்கிறேன் அப்படின்னாரு. சார் இல்லைக்கா சார், நீங்கள் வரணும் சார், நீங்கள் தான் எனக்கு மரியாதை இருக்கும், இல்லைன்னா எனக்கு மதிக்க மாட்டான் யாருமே அப்படின்னா அந்த அம்மா கன்வின்ஸ் பண்ணி வந்தார். அந்த அம்மா அதுக்கப்புறம் எங்கிட்ட சரியாக பேசாது, இப்போ வரைக்கும் கூட சரியாக பேச முடியாது. எங்கள் பார்த்தா கூட அந்த அம்மாவுக்கு அந்த கோபம் இருக்கும். அன்றைக்கி ஆரம்பித்தது எங்கள் அண்ணன் கல்யாணம், எங்கள் தங்கச்சி கல்யாணம், என் கல்யாணம், எல்லா கல்யாணத்துக்கும் அவர் தான் வந்து வருவார். எல்லாம் இருந்து முன்னே இருந்து எல்லாம் பண்ணி கொடுப்பாரு. எல்லாம் அதில் ஹைலைட்டே வந்து எங்கள் அப்பா அம்மாவுடைய 60ஆம் கல்யாணம். ஓஹோ. அதாவது பமல் கேசம்பந்தம் ஷூட்டிங் அப்போ ஷூட்டிங்கை நிப்பாட்டிட்டு, ஏன்னா எனக்கு பிடித்த விஷயம் வந்தார். ஏன்னா நான் நிறைய கல்யாணம் நடிச்சிருக்கேன், ஆனால் முதல் முறையாக நான் வந்து ஒரு 60ஆம் கல்யாணத்துக்கு போகிறேன், போயிட்டு நான் வந்து வாழ்த்து போகிறேன். இங்கே தான் கிண்டியில் வந்து வாழ்த்துட்டு போனார். எல்லா ஒவ்வொரு நிகழ்வுலையும் நம்ம கூட அவர் வந்து இருந்திருக்காரு. குடும்ப ரீதியாகவும் உங்களுக்கு நெருக்கமாக இந்த வீட்டுக்கு வந்திருக்காரு. அதான் இந்த வீட்டுக்கு வந்திருக்காரு. இங்க எப்படி இவ்வளவு இடத்துல வந்துட்டாங்களா சார்? இங்கே வந்தாங்க. இங்கே என்னுடைய ஒரு குழந்தை ஒன்று இறந்து போச்சு. இறந்துட்டு அப்போ ஒரு 10-15 நாள் கழிச்சு வந்தார், வீட்டுக்கு வந்தார், இங்கே வந்தார். அது வரைக்கும் என்னை வந்து பக்கத்து வீட்டில் இருக்கவங்க நான் கமலஹாசன் இருக்குன்னு தெரியாது, யாருக்குமே தெரியாது. கல்யாணம் அப்போ தெரிஞ்சிருக்கலாம், அதுக்கப்புறம் ஒன்று பெருசாக ஒன்றும் இருக்கணும், பெரிய ஏதோ தெரிஞ்சிருக்காது. இங்கே வந்தார், வீட்டுக்கு வந்தார். வந்து மேலே அந்த ரொம்ப நேரம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 1/2 நாள் கிட்ட எங்கள் வீட்டில் எல்லாரோட இருந்து பேசிட்டு. இப்போ கமல்ஹாசன் சாருடைய அந்த நற்பணி மன்றம், அதாவது ரசிகர் மன்றங்கிறது நற்பணி மன்றமா மாறுது. அந்த மன்றம் மாற்றப்பட்ட பிறகு செய்யக்கூடிய நற்பணிகள் என்னவாக இருந்தது? அது எப்படி மக்கள்கிட்டையும் வரவேற்பு பெற்றதுன்னு சொல்ல முடியும்? பொதுவாகவே ஒரு நடிகரின் ரசிகன் அப்படின்னாலே அவன் வந்து அந்த நடிகருடைய பிறந்தநாள், அந்த நடிகரின் படம் வரக்கூடிய நாட்களில் வந்து நற்பணி பண்ணுறன்ற பேரில் கட் அவுட்டுக்கு பால் ஊற்றுவான். பால் ஊற்றிட்டு அவன் கீழே விழுந்து அவனுக்கு பால் ஊற்றுவாங்க மறுநாள். அந்த மாதிரி நிறைய இறப்புகள் நான் வரும்போது இந்த இறப்புகள் நிறைய பார்த்தேன்.
நாங்கள் போய் அவர்கிட்ட சொல்லியிருக்காங்க சார் அதுக்கு ஒரு ரொம்ப பெரிய கொடுமையாக இருக்குது. 60 அடி கட் அவுட் வைக்கிறோம், அதுக்கு மேலே ஒருத்தன் ஏறி நின்று பாலை சொம்பில் ஊற்றிட்டு கீழே விழுந்து மறுநாள் அவன் செத்து போய் அடுத்த நாள் அவனுக்கு பாலை ஊற்றி இப்படியெல்லாம் இது நான் கேட்கல, நாங்கள் யாருமே கேட்கல, தடுங்க அப்படின்னாரு. நான் அங்கே தான் முதல் முறையாக சொன்னோம், இப்படி பாலை ஊற்றணும்னு ஆசைப்படுறியா, வா பால் எடுத்துன்னு வா, நிறைய ஆதரவற்ற குழந்தைகள் எல்லாம் இருக்குது, அங்கே போய் பாலை கொடுப்போம். நற்பணிகளை நம்ம வேற மாதிரி பண்ணுவோம் அப்படின்னு யோசிச்சோம். அப்படி யோசிக்கும் போது தான் விருமாண்டி சக்ஸஸாக ஓடுது அப்படின்னும் போது எல்லாரும் விருமாண்டி ஓடுதா பண்ணலான்னாங்க. நான் சொன்னேன், விருந்து படிக்கிற விருமாண்டி வைனேன். எல்லாம் ஆதரவற்ற இல்லங்களுக்கு ஒருவேளை சோறு போட்டுன்னுவான். நான் அப்படி பண்ண வேண்டாம், 1 மாதத்துக்கான மளிகை கொடுப்போம், மளிகை சாமான், ஒரு ஆதரவற்ற இல்லருக்கு 10 மூட்டை அரிசி, 10 மூட்டை பருப்பு, இப்படி இந்த மாதிரி. அதே மாதிரி தசாவதாரம் வெற்றி நடந்த உடனே எல்லாம் அது பண்ணணும். நான் சொன்னேன், நம்ம யாரு ஃபேன் தானே, எத்தனை இல்லங்கள் இருக்கு, எல்லாத்துக்கும் ஃபேன் கொடுப்போம். ஒரு சீலிங் ஃபேன் வாங்கி கொடுத்தேன், 550 சீலிங் ஃபேன். இப்படி ரத்த தானம் அப்படின்னும் போது எல்லாரும் யோசிச்சாங்க, ரத்த தானம் யூஸ்வலான ஒரு விஷயம், யார் பண்ணால் சரியா இருக்கும், கமல் சார் பண்ணலாமே, அதை அவரை பப்ளிக்கில் பண்ண வைப்போம்னு சொல்லிட்டு பப்ளிக்கில் அவர் படுக்க வச்சு ரத்தம் வாங்க வச்சு எல்லாம் பண்ணிட்டு ஒரு நாள் சேலத்தில் ஒரு மீட்டிங் போகிறேன். சேலம் மீட்டிங் போகும், பாலச்சந்தர் தவறிட்டு அடிப்போம். அவர் ஒரு மீட்டிங் நடத்துகிறார். அந்த மீட்டிங்கில் நான் போகும்போது அந்த மீட்டிங்கில் ஒரு நல்ல விஷயம் நடக்குது. என்னன்னா, பாலகிருஷ்ணன் சொல்லிட்டு டீன், அவர் பிற்காலம் தெரியல எனக்கு, அவர் முன்னால் ஒரு உறுதிமொழி பத்திரம் ஒன்று அந்த பாலச்சந்தர் தராரு. என்ன பத்திரம், என்ன விஷயம் பார்த்தா உடல் தானம் அப்படின்னு இருக்காரு. உடல் தானம் அது வரைக்கும் நம்ம தானம் பற்றி கேள்விப்பட்டிருக்கோம், ரத்த தானம் தான் பெருசாக பேசப்பட்டுச்சு. கந்தானம் இறந்த உடனே கந்தானம் நமக்கு ஒன்று வலிக்க போகிறது இல்லை, உடல் தானம் என்னதுன்னு சொல்லிட்டு அப்புறம் அவர்கிட்ட பேசும்போது சொன்னார், மாதிரி இறந்த பிறகு உங்கள் உடலை கல்லூரி கொடுத்து படிக்கிற மாணவர்கள் கல்லூரியில் பயன்படுத்திப்பாங்க, மெடிக்கல் காலேஜ் ஸ்டூடெண்ட்னா. மறுநாள் கமல் சார் மீட் பண்ணி சொல்கிறேன், சார் இப்படி ஒரு விஷயம் இருக்குது சார், அப்படியே வை, நம்ம இந்த விஷயத்தை ஆகஸ்ட் 15 அன்னைக்கு பண்ணலாம். 2002 ஆகஸ்ட் 15 நினைக்கிறேன் இந்த விஷயம் நடக்கிறது. உடனே அவருடைய பிறந்தநாள் அப்போ ரவீந்திரநாத் சொல்லிட்டு அவர் தான் எதுவாக அந்த டீனா இருந்தார், அவரை வர வச்சு இவருக்கு அப்போது சுருதிக்கு 18 வயசு ஆகலை, இருந்தாலும் சுருதி கையெழுத்து போட சொல்லி, அப்புறம் சாரு அண்ணா அவர் கையெழுத்து போட்டு, சந்திரஹாசன் கையெழுத்து போட சொல்லி, எல்லாம் கையெழுத்து போட சொல்லி, இன்னைக்கு அவர் இறந்தாலும் என்னைக்கு இறந்து நல்லாக்கணும் வேறு விஷயம், அவருடைய உடல் மாணவர்களுக்கு தான் பயன்படும் சொல்லிட்டு உடல் தானம் பண்ணாங்க. அது அன்னைக்கு மறுநாள் பத்திரிகையில் பார்த்தா கொழுந்துட்டு எரியுது, கமலஹாசன் உடல் தானம், கமலஹாசன் உடல் தானம் அப்படின்னு எல்லாரும் வாழ்த்துறாங்க. இது கமல் சாரை யோசிக்கல, இவ்வளோ பெரிய வாழ்த்து கிடைக்குமான. ஒரு பக்கம் டாக்டர் ராமதாஸ் வாழ்த்து வச்சு எழுதுறாரு, ஒரு பக்கம் வீரமணி எழுதுறாரு, ஒரு பக்கம் கலைஞர் எழுதுறாரு, ஒரு பக்கம் தாப்பாண்டியன் எழுதுறாரு. ஒவ்வொரு தலைவர்களும் இது ஒரு பெரிய செயல் எழுதி அன்னைக்கு உடல் தானம் அவ்வளோ பரபரப்பாக பேசப்பட்டது, பரபரப்பாக பேசி எல்லாம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் காலங்கள், ஒரு நீண்ட காலங்கள் பின்னால் பண்ணுவாங்க, ஆனால் வெளில தெரியாமல் இருந்து. அப்போதான் நண்பர் பெரியாதாசன் இறந்துடுறாரு. அவர் மதம் மாறிடுறாரு. இறக்கிறதுக்கு முன்னால் அவங்க வீட்டில் ஒரு சர்ச்சை, இறந்த உடனே அவரை புதைக்கிறதா, எரிக்கிறதா, இந்துவாக்குறதா, இஸ்லாமியராக்கிறதா, இப்படிலாம் பிரச்சனைகள் நிறைய பேர் வராங்க. அவர் கடைசியாக அவருடைய விருப்பம் இஸ்லாமிய முறைப்படி தான் பண்ணணும் அப்படி இப்படின்லாம் சொன்னாங்க, எல்லாம் பண்ணாங்க. வளவன் என்னுடைய சகோதரன், அவன்கிட்ட பேசும்போது சொன்னேன், அப்பா கமல் சார் நல்ல ஃப்ரெண்டு, அப்பா உடல் தானம் பண்ணியிருக்காரு. என்கிட்ட சொன்னார், கையில் நம்மகிட்ட பேப்பர் இல்லை, அப்பா பேப்பர்லாம் எழுதி தரல, ஆனால் என்கிட்ட சொல்லியிருக்காரு, நான் செத்தா என் உடல் தானம் பண்ணுறான்னு என்கிட்ட சொல்லியிருக்காரு. அதனால் அப்பா உடல் தானம் பண்ணிடலாம் கல்லூரிக்குன்னு ஓகேன்னு தானே. இந்த பிரச்சனைக்கு அப்பே தீர்வு உடனடியாக அன்னைக்கு மாலையே அரசு பொது மருத்துவமனையில் முறைப்படி எடுத்துன்னு போயிட்டு அவருடைய உடலை ஒப்படைச்சோம். இன்னைக்கு மருத்துவக் கல்லூரியில் பெரியார்தாசன் பாடம் எடுத்திருந்தார். பச்சையப்பன் கல்லூரியில் மருத்துவக் கல்லூரி படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு அவர் பாடமா ஆகிட்டார். அதுக்கு காரணம் கமல் சார். இந்த உடல் தானம் அப்படின்ற அந்த கான்செப்ட் இருக்கு இல்லையா, அதுல பெரிய நிறைவு. ஆமா ஆமா. இப்போ கமல் சாருக்கும் பெரியார்தாசனுக்கு அவர்களுக்கு எந்த மாதிரி நட்பு இருந்தது? இல்ல, பெரியார்தாசன் சார் அப்போ பிரபலமான ஒரு பேராசிரியர், வைரமுத்துக்கு வாத்தியாரா இருந்ததா சொல்லுவாங்க. நிறைய அவரை பத்தி நிறைய பேசுவோம். பெரியார்தாசன் பேசுறாருன்னா கிராமங்கள்ல 3 மணி நேரம் தேட்டரை அடைச்சிருவாங்க, டென்ட் கொட்டாலாம் மூடிடுவாங்க, யாருமே டென்ட்ல படம் பார்க்க போக மாட்டாங்க, பெரியார்தாசன் பேச்சு கேட்க உட்காந்துருவாங்க. அந்த மாதிரியான ஒரு பேச்சாளர். அவரை சந்திக்கணும்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டாரு. அப்புறம் ராசி மூலமா அவரை சந்திக்க வச்சோம். அப்புறம் நம்ம கூட்டங்கள்ல பேச வச்சோம். நம்ம கூட்டங்கள்ல அவர் பேசுறாருன்னா அது பெரிய ஒரு ரசனை மிகுந்த ஒரு கூட்டமா இருக்கும். நல்ல 2 பேரும் நல்ல நண்பராயிட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரு இறந்து உடல் தானம் பண்ணாங்கன்னா அப்புறம் பத்திரிகையில கமல் சார் எழுதினார். எனக்கு ரொம்ப நிறைவான ஒரு விஷயம், என்னுடைய நண்பனின் உடல் தானமா தரப்பட்டது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. அதுக்கப்புறம் நான் 2-3 பேர் கொடுத்தாங்க, பிரபலமா இல்லைன்னா கூட கொடுத்தாங்க, அதுக்கப்புறம் கொடுத்தாங்க. அதுக்கான மோட்டிவ் கமல் சார் தான். கமல் சார் இல்லைன்னா இதெல்லாம் நடந்திருக்க. இந்த மாதிரி விஷயங்கள் பாருங்க, சினிமால தான் உங்களுக்கு மாசு இல்லை, அவரு லைஃப்லயும் ரத்த தானம் அப்படின்னா அவர் தான் ஜாஸ்தி. ஆமா, அதுல போட்டியே வைக்கலாம், யார் அதிகமாக கொடுத்தாங்க அப்படின்னா நான் போட்டிக்கு நான் தயாரினா நான் லிஸ்ட் வச்சுக்க நான் தரேன்னுவேன். அவ்வளோ பேர் ரத்தம் கொடுக்க வச்சோம்.
நாங்கள் அப்போ எப்படி ரத்தம் கொடுப்போம்னா அந்த மாதிரி முகாம்களை கூட நாங்கள் நிப்பாட்டிட்டோம். ரத்த தான முகாம் நடத்துறதில்லை. யாருக்கு ரத்தம் தேவையோ அவங்களுக்கு ரத்தம் கொடுப்போம். அப்படின்னா அன்னை ராஜலட்சுமி ரத்த தான அமைப்புன்னு வச்சுருந்தோம். நீங்கள் எனக்கு அந்த நேரத்தில் ஃபோன் பண்ணால் போதும், என்ன குரூப்போ அந்த குரூப்பில் அந்த ஏரியாவில் எத்தனை பேர் இருக்கான், அவனை உடனே ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்புறது, உடனே ரத்தம் கொடுத்து போயிட்டு இந்த முகாமில் கிடைக்காத திருப்தி வந்து இந்த மாதிரி விஷயம் இதில் எல்லாருக்கும் ஒரு நிறைவான ஒரு விஷயம். எல்லா நற்பணிகள் எல்லாமே அவர் மாதிரி ஒரு சிறந்த ஆட்கள், நற்பணியை சிறந்தவர். இவ்வளவு நற்பணிகள் செய்துகிட்டு இருக்க அந்த நேரத்துல இப்ப நீங்க நினைச்சிருப்பீங்களா இப்படி வந்து ஒரு எதிர்காலத்துல அரசியல் இயக்கம் ஒன்னே ஆரம்பிக்க போறாரு அப்படிங்கிறது எப்பயாவது தோணி இருக்குமா? இல்லை, எனக்கு நிறைய முறை தோணி இருக்கு அவர் அரசியலுக்கு வரணும்னு சொல்லிட்டு. நான் அப்பவே நிறைய, ஏன்னா நான் பேசிக்கலி அரசியல் இருந்து வந்ததுனால அரசியலுக்கு வாங்க பண்ணலாம்னு நினைச்சிருக்கோம். பட் ஆனால் அவர் வந்து அந்த நேரத்தில் அதை விரும்பல. அது என்ன காரணம்னு தெரியல. அந்த நேரத்தில் அரசியல் வேண்டாம் அப்படின்னு இருந்தார். சூழ்நிலை அவரையும் அரசியலுக்கு கொண்டு வந்துருச்சுன்றது தான். பட் அரசியலுக்கு வராமல் இருந்திருந்தாங்கன்னா இன்னைக்கும் அவர் வந்து ஒரு மிகப்பெரிய, எப்பவும் ஆளுமை தான், அதில் மாற்று கருத்து இல்லை, இன்னும் பெரிய ஆளுமையா இருந்திருப்பாங்க. இப்போ அந்த வெற்றி விழாக்கள்ல வந்து திரைப்படங்கள் பெரிய அளவுல வெற்றி பெற்ற பிறகு அதுக்கு விழாக்கள்லாம் நடத்திருப்பீங்க, நீங்களே பல விழாக்களை நடத்திருக்கீங்க. அது எப்படி, அதுக்கு அவர் எப்படி அனுமதி கொடுக்குறாங்க இந்த வெற்றி விழாக்கள்? இப்போ இன்றைக்கு வந்து 2 நாள் கூட 2 நாளுமே அது வெற்றி விழாவாக சக்சஸ் மீட் எல்லாம் வைக்கிறாங்க. அப்போ எப்படி நீங்க சார் வந்து அப்பெல்லாம் வந்து 100 நாள் படம் ஒன்னாதாங்க வெற்றி விழா. 100வது நாள் ஒரு படம் 100 நாள் தாண்டிடுச்சு. தேவர் மகன் 100 நாள் காங்கிரஸ் மைதானத்துல விழா, இந்தியன் 100 நாள் இங்கே விழா. ஒவ்வொரு படமும் 100 நாள் முடியும் போது ஒரு விழாக்கள் வைக்கிறதுல ரசிகர்களை கூப்பிட்டு, பொதுவாக 100வது நாள் விழாக்களுக்கும் ரசிகர்கள் சம்மந்தம் இல்லைங்க. 100வது நாள் விழாக்கள் வந்து படத்தில் வேலை செய்த டெக்னீஷியன்லாம் கூப்பிட்டு அன்றைக்கி நைட் நல்லா ஒரு சாப்பாடு கொடுத்து அவங்களுக்கு ஒரு ஷீல்டு கொடுத்து அவங்க வீட்டில் மேலே அந்த ஷீல்டெல்லாம் வச்சுட்டு அது ஒரு நினைவாக வச்சிருப்பாங்க இந்த படத்தில் இருக்கலான்னு. ஆனால் இப்போது 3 நாள் படமே பார்க்க முடியல. நான் எங்கே 100 நாள் தேடுறது, 3 நாள் படமே பார்க்கும்போது அதுக்குள்ளே சக்ஸஸ் மீட்லாம் வச்சுருந்தாங்க. அப்போது எனக்கு தெரிஞ்செல்லாம் இப்போ தேவர் மகன் போகும்போதுலாம் 75வது நாள் 80வது நாள்லாம் ப்ரெஷர் இருக்கும். அப்போல்லாம் வந்து ரசிகமன்ற தலைவர் நினச்சா தான் டிக்கெட் வாங்க முடியும், இல்லைன்னா பிளாக் தான் வாங்கணும். வேறு வழியே கிடையாது. இந்த ஆன்லைன் புக்கிங்லாம் எதுவுமே கிடையாது. தேட்டருக்கு போனால் தான் உங்களுக்கு டிக்கெட் கிடைக்கும், இல்லைன்னா நாங்கள் யாராவது போய் வாங்கி தரணும் உங்களுக்கு. இப்போ அந்த மாதிரி எதுவுமே இல்லையே. சினிமா வந்து ஒரு கொண்டாட்டத்துக்கான ஒரு ஏரியாவாக இல்லாத போயிட்டு அப்போல்லாம் சினிமான்றது வந்து ஒரு நாள் ப்ராஜெக்ட்டுங்க. சாயங்காலம் சினிமா போகிறோன்னா காலையில் தயாராகும், காலையிலேருந்து தயாராகி வீட்டோட போகிறோன்னா மனைவி மக்களை பண்ணுறதுல இப்போல்லாம் அது சொன்னேன். கமல் சார் சொன்ன மாதிரி வீட்டுக்குள்ளே வந்துருச்சு இல்லை, ஏன்னா ஒரு 2 நாள் வெயிட் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக எங்களுக்கு வீட்டுக்குள்ளே படம் வந்துருப்போது நான் உட்காந்து இந்த படத்தை பார்த்துருப்போம். அது சினிமாவும் போயிடுச்சு மக்கள் மத்தியில். அந்த மோகம் உள்ள சினிமா எதுவுமே இல்லை. இந்த மாதிரி திருப்பி பழைய படங்கள் ஏதாவது கொஞ்சம் ஞாபகப்படுத்தினா மக்கள் வந்து பார்க்கலாம். இப்போ நீங்க மன்றத்துல இருந்ததால கேட்குறேன், ரசிகர்கள்ட்ட இருந்து எந்த மாதிரியான ஒரு ப்ரெஷர்லாம் உங்களுக்கு வந்திருக்கும் அந்த நேரத்துல நிர்வாகம் பண்றதுல? எங்களுக்கு சாரை இங்க வர சொல்லுங்க, இங்க கல்லூரிக்கு வர சொல்லுங்க அப்படிங்கிற அந்த மாதிரி? ஆமாம், நிறைய வரும். நான் நிறைய இடத்துக்கு அவரை அழைச்சிட்டு போயிருக்கேன். நம்ம கல்லூரி நண்பர்கள் நம்ம புது கல்லூரிக்கு அவரை அழைச்சிட்டு போயிருக்கேன். நிறைய கல்லூரிகளுக்கு அவரை அழைச்சிட்டு போயிருக்கேன். கேட்பாங்க, அவங்க விருப்பத்தில் வந்து கேட்பாங்க. கேட்கறதுல வந்து நம்ம பண்ணி கொடுக்க நம்முடைய கடமையாகவும் எல்லா ரசிகரும் கேட்பான், எல்லாரும் கேட்பாங்க. அவர் வரணும்ன்றது விரும்புவாங்க எல்லாருமே. அவர் நிறைய இடம் போயிருக்காரு. அவருடைய அம்மா பேர்ல வந்து நூலகம் எல்லாம் வச்சோம். அயோத்தி குப்பம் தானே, அயோத்தி வந்து அன்னை ராஜலட்சுமி நினைவு நூலகம் அமைச்சோம். கடலூர் பக்கத்துல ஒரு கிராமத்துல அங்கெல்லாம் அவரே வந்தார். எவ்வளவு தூரம் கூப்பிட்டாலும் அவர் வந்து தூரத்தை பார்க்க மாட்டார். பரமக்குடியில வந்து அவங்க அப்பா பேர்ல ஸ்கூல் கட்டி கொடுத்துருக்கோம், சீனிவாசன் நினைவு பள்ளின்னு சொல்லி கட்டி நம்ம மெயின்டைன் பண்ணல, கவர்மெண்ட்டு கொடுத்தோம். இதெல்லாம் அவரே நேராக வருவார். எல்லா ஒரு நிகழ்வும் நேராக வருவார். இப்போ இருக்க மாதிரி செக்யூரிட்டிலாம் இப்போ கிடையாது. அப்போ நாங்கள் தான் செக்யூரிட்டி. நாங்கள் ஒரு 4-5 பேர் இருப்போம். அப்போ குரல் கொடுத்தாலே தூரம் போயிடுவான், கிட்ட வரமாட்டா யாருமே. இப்போதான் உங்களுக்கு பவுன்சர்ஸ் அவங்க இவங்க அப்பெல்லாம் பவுன்சர்னா என்னன்னு தெரியாது யாருக்குமே. அப்போ சாதாரண ஒரு ட்ரெயின்ல வருவாரு. சாதாரண ஒரு இயல்பான ஒரு வாழ்க்கை தான். பந்தான்றது யாருக்குமே அந்த நேரத்தில் இருந்த மாதிரி எனக்கு தெரியல. அப்படி ஒன்றும் பொதுமக்களோட சகஜமா இருந்தாங்க அவங்க. இப்போ சாருடையதாக சரிகா மேடம் அவங்களுடைய திருமணம், அந்த குழந்தைகள் அதெல்லாம் எப்படியான ஒரு ஸ்பெண்ட் பண்றாரு அங்க? அப்போ தெரியல அவரு என்ன பண்றாரு தெரியல. அப்போ நான் சொல்றேன், அந்த காலகட்டங்களில் வீடு தான், வீட்டுல மயிலாப்பூர்ல வீடு, வீட்டுல தான் இருந்தாங்க எல்லாமே. ஒரு கட்டத்துல வந்து திருமணம், குழந்தை, அதுக்கப்புறம் தான் ரிஜிஸ்டர் பண்ணார். சொன்ன எங்க அண்ணன் கல்யாணத்தை பார்த்தா அவர் ரிஜிஸ்டர் பண்ணார், அஃபிஷியலா பண்ணார். சரிகாமாவுடைய ரிஜிஸ்ட்ரேஷன் அஃபிஷியல் குழந்தைகள் தான்.
ஸ்ருதிஹாசன், அக்ஷரா அவங்கெல்லாம் வந்து அஃபிஷியலாக இது பண்ணவங்க தான். குடும்பத்தை வந்து ஒரு குடும்பத்தில்னா அவர் மாதிரி ஒரு குடும்பத்தில் நான் பார்த்ததே கிடையாது. நல்ல குடும்பத்தில்னா அவர் நான் பார்த்துருக்கேன். அதை தான் நான் கேட்குறேன். நல்ல குடும்பத்தில்னா அவர் பார்த்துருக்கேன். நிறைய பேர் வந்து வெளில என்னன்னு சொல்லுவாங்க. அவர் ரொம்ப நல்ல குடும்ப தலைவர். ஒரு முறை வந்து நாங்கள் ஆஃபீஸில் இருக்கும்போது திடீர்னு வெளில ஓடியாடுறாரு. உள்ள நாங்கெல்லாம் வெளில உட்காந்துருக்கோம். அவர் கத்திக்கினே வராரு. என்ன எதுக்கு போறான்னு தெரியல. கார் எடுத்துன்னு அவர் பாட்டு ஓடுறாரு. கார் நாங்கள் எல்லாம் தொட்டு இன்னும் கையில் இருக்கிற வண்டிகளாக எடுத்துன்னு பின்னால் போகிறோம். வீட்டுக்குள்ளே போறாரு, கத்துறாரு. உள்ள போயிட்டு திருப்பி வெளில வராரு. வெளில வந்து அப்படி அமைதியாக இருந்துட்டு, நடிகன் பொண்ணு இல்லையா அப்படின்னாரு. என்ன சார் ஆச்சு? என்ன? அந்த பொண்ணு சின்ன குழந்தை, 4 வயசு 3 வயசு குழந்தை, ஏதோ நெருப்பை பார்த்து பயந்து அவங்க அப்பாவுக்கு ஆஃபீஸுக்கு ஃபோன் அடிச்சிச்சு. ஃபயர் டாடி, ஃபயர் டாடி, ஃபயர். பாப்பு ஃபயர் நான் நினச்சேன் வீட்டு ஏதோ நெருப்பு வந்துருச்சு போல. ஆஃபீஸ்லேருந்து ஓடுறாரு. அந்த மாதிரியான ஒரு தகப்பன். அவர் இன்னொருத்தர் ஃபோன் பண்ணி அது என்ன போய் பாருன்னு சொல்லல, தானாக போனார். ஓடி போய் பார்த்தவர் தான். சரிகமா கீழே விழுந்த போதும் அந்த விடிய காத்தலில் கூட ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் பண்ணது அவர் தான். ஏத்தப்பல தேவைக்கு ஹாஸ்பிட்டலில். அதை சொல்கிறவங்க 1000 சொல்லுவாங்க. அவர் இப்படி நல்ல குடும்பத் தலைவன், நல்ல மனிதன், எல்லாமே நல்ல ஒரு அதில் மாற்று கருத்தே கிடையாது. இப்போ அவர் நடிகராகவும் திரைத்துறையிலையும் சரி, அவருடைய அரசியல் இதுவும் சரி, முடிவுகளும் சரி, விமர்சனமாக அவர் மேல வைக்கப்படும் பொழுது அதை அவர் எப்படி எடுத்துக்கிட்டாருன்னு சொல்லி. இல்லை, கமலஹாசன் அப்படின்னாலே ஆப்போசிட்ல விமர்சனம் தான். அவர் விமர்சனத்துக்கு ஏன் உங்க கேக்குறீங்க? நீங்களே விமர்சனம் தான். ஆமா, நீங்க எது வந்து அவர் நிறைய அதான் சொல்றேன். அவர் எனக்கு பிடிக்கவே இல்லைன்னு சொல்லி நேரடியா பேசியிருக்கீங்க. இல்ல அவருனால விமர்சனம் தான். அவர் விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டவர்லாம் இருந்தார். அவருக்கு பிடித்த விஷயம் விமர்சனம் தான். தன்னை விமர்சிங்க அப்படின்னு. அவர் எப்பவும் சொல்லுவாரு, நான் நடிக்கிறேன், என் நடிப்புக்கு நீ பணம் தர்ற, நீ பணம் கொடுக்கும் போது நான் வந்து உனக்கு வேலைக்காரன், உனக்கு எல்லா உரிமையும் உண்டு, நீ என்கிட்ட கேள்வி கேட்கலாம், நான் உனக்கு பதில் சொல்லணும், அதுக்கு எனக்கு கடமை உண்டு, அதுக்கு தான் நீ எனக்கு 10 ரூபா தர, அதுக்கு தான் நான் உங்ககிட்ட வந்து நிற்கிறேன். அதனால விமர்சனம் பண்ணாம இருக்காது. விமர்சனம் மட்டுமே ஒருவனை உயர்த்தும் அப்படின்றதுல வந்து அடிப்படையில ரொம்ப தீர்க்கமா இருந்தவர் அவர் தான். எப்போ எதுவாக இருந்தாலும் விமர்சனம் பண்ணுங்க. சும்மா நீங்க போயிட்டு அவருக்காக நீங்க பேசவே முடியாது. இப்பவும் சரி, அவருக்காக நீங்க ஏதாவது பேசணும்னா நீங்க தோத்துருவீங்க. அவருக்கு தெரியும் அவருடைய தூரம் என்னன்றது அவருக்கு தெரியும். இதுதான் என்னுடைய உயரம், இங்கதான் நான் நிற்பேன் போயிட்டுன்னு அவர் சொல்லுவார், தைரியமா சொல்லுவார். அதனால விமர்சனத்தை அவர் ஏற்றுப்பார். விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டவரெல்லாம் யாருமே இல்லைன்னு அவர் தீர்க்கமா இருந்தார். இப்போ நீங்க எப்போ எங்க இருந்து சார்ட்ட இருந்து வெளியில வர்றீங்க, அது எப்படியான சூழல் அப்படிங்கிறத சொல்லணும். சூழல் 2008, கிட்டத்தட்ட 18 வருஷம், 18 படி ஏறியாச்சு. சாமி தரிசனம் முடிஞ்சு போச்சு. முடிஞ்ச பிறகு அதுக்கப்புறம் இருந்து சரியா இருக்காது அப்படின்னு ஒரு முடிவுக்கு வரும்போது எனக்கும் வந்து அரசியல் ரீதியா வரணும், ஒரு அவுட்லெட் தேவைப்படுது. வெறும் ரசிகராகவே இப்போ என் பையன் வளர்ந்து வரக்கூடிய சூழல அப்பா என்ன பண்றாரு கேட்டால், ரசிகர் மன்ற தலைவர் எத்தனை நாள் தான் சொல்லிட்டு உட்காந்து அதை நம்ம வந்து வேலையா பார்த்தா கூட பண்ண முடியாது சூழல். அந்த நேரத்தில் 2 பேருக்குள்ள ஏற்பட்ட ஒரு சின்ன கருத்து வேறுபாடுகள், 2 பேரும் பேசிக்கணும், அதுதான் நிஜமான உண்மை. நிறைய பேர் தப்பா இது பண்ணிட்டாங்க. அவர் என்கிட்ட சொன்னார், வர அன்னைக்கு சொன்னார், நீ என்னை விட்டு வெளில போனால் கஷ்டப்படுவேன் அப்படின்னாரு. நான் சொன்னேன், அப்போ உங்ககிட்ட வரமாட்டேன்னு. கஷ்டப்படுவேன், அப்போ நான் உங்ககிட்ட வரமாட்டேன் அப்படின்னு. வாழ்க்கை ரொம்ப கஷ்டம் அப்படின்னாரு. எப்போ நான் வாழ்ந்து பார்க்கணும்லன்னு நான் வெளில போகிறேன், கொஞ்சம் வாழ்ந்துட்டு வரேனே அப்படின்னு. ரைட், ஆனால் என்கிட்ட திரும்பி வரக்கூடாது அப்படின்னாரு. எப்பவும் வரமாட்டேன்னு. கரெக்டாக 10 வருஷம் கழிச்சு நான் சென்சார் போர்டில் மெம்பராக இருக்கேன். அவருடைய விஸ்வரூபம் 2 வருது. நான் தான் உட்கார்றேன் போர்டில் ஆஃபீஸராக. உட்காந்து முடிச்சுட்டு வெளில போகும்போது என்னை கூப்பிட்டு என்கிட்ட வந்து பேசினார். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னாரு. எனக்கு இதை விட சந்தோஷம் இல்லைன்னு. ஸோ அங்கே வந்து நீங்கள் ஒருபடி ஜெயிச்சிட்டிங்கன்னு நான் சொல்லலாமா? இல்லை, அது பேர் வெற்றி இல்லை, சமாளிச்சிட்டோம் வாழ்க்கைன்றத. இன்னும் போக வேண்டிய உயரங்கள் நிறைய இருக்கு. ஆனா வந்து அவருக்கு என்ன மகிழ்ச்சின்னா, என்கிட்ட இருந்த ஒரு பையன் இன்னைக்கு வந்து என் படத்துல வந்து உட்காந்து சென்சார் பண்றானே அப்படின்ற ஒரு மகிழ்ச்சி இருக்கு இல்லையா, ஒரு தந்தை ஸ்தானத்துல. எனக்கு வந்து ஒரு மகனா வந்து அது உயரம் இல்லை, இன்னும் இருக்கு. இப்போ உங்களுக்கு நீங்க இவ்வளவு நேரடியா விமர்சனம் பண்றீங்க. நீங்க சார் வந்து கௌதமி அவங்களுடைய சேர்ந்திருக்க நேரத்தை விமர்சனமா சில விஷயங்கள் வைக்கும் பொழுது நீங்க எப்படி அதை வந்து பார்த்துக்கிட்டீங்க, எப்படி தாங்கிக்கிட்டீங்க? இல்லை, அதோட விமர்சனமா எனக்கு ஒன்றும், எனக்கு அவங்க மேடம் வந்து நல்ல ஃப்ரெண்டு, இப்போ நல்ல ஃப்ரெண்டு. அவங்க நம்ம கூட தான் சென்சார் போர்டில் இருந்தாங்க. இப்போ சமீபத்தில் தான் அவங்க சென்சார் போர்டில் போனாங்க. அது இருக்க தானே செய்யும். நான் தான் முதல் முறையாக அவங்க 2 பேரையும் வெளியில் காமிச்சது நான் தான். மயிலாப்பூர் சாவித்திரி ஸ்கூலில் ஒரு பேச்சு போட்டி வச்சு கௌதமியை வந்து சீஃப் கெஸ்ட்டாக நான் தான் கூப்பிட்டேன். அது வரைக்கும் அரசல் பரசல் தான் தெரியும், அவங்க 2 பேர் உறவு இருக்கு அப்படின்றது. அவர் ஒன்றும் சொல்லி, இதெல்லாம் தப்பு இருக்கு, எனக்கு பிடிக்குது, நான் பண்ணிட்டு போகிறேன். அது வந்து அது சினிமா இல்லை, அது என்னுடைய வாழ்க்கை. நான் தனிப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கேன். வண்ணத்திரையில் கேள்வியாக கூட வச்சிருப்பேன். நான் கேள்வி பதில் தொகுத்து கொடுக்கும்போது அதில் சொல்லியிருந்தார், நீ கொடுக்குற 10 ரூபாய் என்னுடைய படத்தை பார்க்கறதுக்கு, என் படத்தை விமர்சனம் பண்ணுறதுக்கு, என் பெட்ரூம் பார்க்கறதுக்கு இல்லை. என் பெட்ரூம் வேற,
சினிமான்றது வேற, நீ எனக்கு காசு கொடுக்குறது அதுதான் கொடுத்த, இது கொடுக்கல அப்படின்னாரு. அதெல்லாம் அந்த விமர்சனங்கள்லாம் அவர் எல்லா விமர்சனம் தாங்கக்கூடியவருங்க. அவரு நாளைக்கே இன்னொரு விஷயம் கூட தாங்கிட்டு போயிடுவார். அவரை பொறுத்த வரைக்கும் எதை பார்த்து பயப்படுற ஒரு ஆசாமி இல்லை. எல்லாம் சொல்லுவாங்க பயந்துறவங்க, இல்லை அவரு கிண்ணு எல்லாம் மேலே வந்துக்கினே இருப்பார். எந்த சூழல்லையும் நீங்க அவர் எப்படி வேணா இது பண்ணா ட்ரீட் பண்ணலாம், பேட மாட்டார். விஸ்வரூபம் 2 பட நேரத்துல ஜெயலலிதா அவர்களை வந்து கடுமையா அவங்களுக்கும் இவங்களுக்குமான ஒரு பெரிய ஒரு பனிப்புரை நடந்தது. அது உண்மை என்னதான் நடந்தது அங்க? இல்லை, நீங்க விஸ்வரூபத்துக்கு முன்னால் நான் விருமாண்டி தான் சொல்லணும். விஸ்வரூபம்லாம் அதுக்கப்புறம் பின்னால வந்த விஷயம். விருமாண்டி படத்துக்கு முதல் பேர் வந்து சண்டியன் பேர் இருக்கும்போது நான் தான் அந்த பூஜை எல்லாம் முன்னின்று நடத்தினேன். நம்ம அந்த உடல் தானம் பண்ண போது ஒரு டாக்டர் சொன்னேன் இல்லையா, பாலன் சொல்லிட்டு, அந்த டாக்டருக்கு தான் போய் அந்த இடத்தெல்லாம் வாங்கி, அது வந்து அப்போ ஜெயலலிதா கவர்மெண்ட்டுடைய பெரிய அப்ரூவல் இல்லாமல் அந்த டாக்டர் இடத்தெல்லாம் கொடுத்து அது பிரச்சனையாகி, அப்புறம் அது டாக்டர் கிருஷ்ணா பிரச்சனை பண்ணி சண்டியர்னு பேர் வைக்கிற, சண்டியர்னு பேர் வச்சா தென் மாவட்டம் வெட்டுக்குத்து நடக்கும் அப்படின்னு சொல்லி எல்லாம் பண்ணி ஷூட்டிங் தேனி உத்தமபாளையெல்லாம் தேனிக்கெல்லாம் போயிட்டோம். எல்லாம் அங்கேருந்து ஷூட்டிங் பேக்கப் ஆகிடுச்சு. திருப்பி இங்கே வரும், இங்கே பேசுகிறோம். ஜெயலலிதா அம்மா தான் திருப்பி கதை கேட்குறாங்க. அந்த படத்துக்கு விரும்பாண்டின்னு பேர் வச்சது ஜெயலலிதா அம்மா. அப்படியா? ஆமாம், அவங்க 2 பேரும் தான் பேசுகிறாங்க. பேசிட்டு பேட்டி கொடுத்துருக்காரு. நான் சொல்கிற எதுவுமே வந்து பதிவு இல்லாமல் இல்லை. அன்றைக்கி பேட்டி கொடுக்குறாரு, தலைமை செயலர் வாசலில் பேசுகிறாரு. இந்த படத்தின் பெயர் அம்மாவின் ஆசைக்கிடங்க அப்படின்னு பேசியிருப்பார். பேசிட்டு நான் விரும்பாண்டின் பேர் மாத்திரன்னு. ஸோ அது அந்த மாதிரி இருந்திருக்கும். அவர் பனிப்போரெலாம் கிடையாதுங்க. ஜெயலலிதா அம்மாவுக்கும் அவருக்குள்ள உறவு வந்து நான் பார்த்துருக்கேங்க. ஆளவந்தானில் பார்த்துருக்கேங்க. ஆளவந்தானப்போ பிரச்சனை ஆச்சு. அப்போது வந்து பேட்டி கொடுக்குறாரு. அவர் பிறந்தநாள் அப்போ, நீங்கள் அரசியல் வருவீங்களா? எப்போ ஆளவந்தான் வரந்தப்போ கேட்குறாங்க, அரசியலுக்கு வருவீங்களான்னு கேட்குறாங்க. வருவேன், துப்பாக்கின்னு வருவேன். அப்போ வந்து பன்னீர்செல்வத்தை வந்து இடைக்கால முதல்வராக நியமிச்சிருக்காங்க. துப்பாக்கின்னு வருவேன், ஆனால் என் துப்பாக்கியில் தோட்டாக்கள் இருக்காது, மலர்கள் இருக்கும். ஒருத்தர் கேள்வி கேட்குறான், நிகழும் அரசியலில் உங்களுக்கு திருப்தி இருக்கிறதா அப்படின்னு கேட்குறான். நிகழும் அரசியலில் எனக்கு திருப்தி இருக்கிறதுன்னு நான் சொல்ல இயலாதுன்ட்டார். விஜய வார்த்தை சொல்லிட்டார். மாலை மலர்கள் மாலை மரசெல்லாம் பின்னால போடுறான், பெரிய போஸ்டர் போடுறான். நிகழும் அரசியலில் எனக்கு உடன்பாடு இல்லை கமலஹாசன். நான் நிற்கிற மறுநாள் காலைல 10 மணிக்கு ஃபோன் வருது அம்மா கிட்ட இருந்து. இவர் ஃபோனில் பேசுகிறாருன்னா அந்த அம்மா கிட்ட பேசும்போது தான் எஸ் நோ தான் பேசுவார், மறுத்தல பேச மாட்டேன். எஸ் நோ எஸ் நோ எஸ் நோ இப்படி தான் பேசிட்டு இருக்காரு. நான் இப்போ கற்றுக்கிறேன், தெரியுது மேலேருந்து பேசுகிறாங்க அப்படின்னு. அப்புறம் என்னை கூப்பிட்டு அந்த படத்துடைய அந்த இதெல்லாம் எடுத்துன்னு போயிட்டு அவங்க வீட்டில் கொஞ்சம் கொடுத்துட்டு வாங்க அப்படின்னாரு. அவங்க வீட்டில் வெளில போய் ஆட்கள் என்னந்தாங்க எடுத்துன்னு போயிட்டு கொடுத்துட்டு வந்தோம். அவங்க சில விஷயங்களை அவர்கிட்ட சொன்னாங்க. அதனால 2 பேரும் நல்லா ஒரு கிட்டத்தட்ட ஒரு பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் மாதிரி 2 பேரும் பேசி கொடுத்தாலும் அந்த அம்மாவை பார்த்தாலே ஒரு பயப்படுறதெல்லாம் கிடையாது. இவரை பார்த்தா அந்த அம்மா பயந்து கிடையாது. 2 பேருக்கும் அந்த மாதிரியான ஒரு 2 பேரும் ஒரு சகோதரத்துவ ஒன்று உண்டு. அதனால அதில் விஸ்வரூபத்தப்பெல்லாம் அவர் நினச்சிருந்தா அவர் அந்த நேரத்தில் பயந்தது கொஞ்சம் மத ரீதியான பிரச்சனைகள் பண்ணுறாங்களேன்றது தான். நான் அதுக்கப்புறம் அவர் சில காலங்கள் சந்திக்கும் போது சொல்லியிருக்கேன், அந்த வார்த்தைகள் நீங்கள் சொல்லியிருக்கோன்னா. ஏன்னா 2வது முறையாக அந்த வார்த்தையை பயன்படுத்தினார். முதல் முறை ராஜபார்வை தோத்த போது அவர் பேசியிருக்காரு. அப்போ நம்ம இல்லை, அப்போ பேசியிருக்காரு, நான் இந்த நாட்டை விட்டு போயிடுவேன் இருக்கார். ராஜபார்வை தோல்வி இப்போ சொல்லியிருக்காரு. 2 முறை இந்த நாட்டை விட்டு. ஆமாம், முதல் முறை ராஜபார்வை தோத்த போது சொல்லியிருக்காரு, நான் இந்த நாட்டை விட்டு போயிடுவேன், எனக்கு இந்த நாட்டில் வேலை இல்லை, நல்ல சினிமாக்கள் யாரும் பார்க்க மாட்டுறாங்கன்னு இருக்காரு. அதுக்கப்புறம் விஸ்வரூபத்தில் எப்போ சொல்லியிருக்காரு, நான் இந்த நாட்டை விட்டு போயிடுவேன், நல்ல சினிமாக்கள் யாரும் பார்க்கல. அது எமோஷனில் அவர் சொல்லக்கூடிய ஒரு விஷயம். 2 முறை அந்த வார்த்தையை பயன்படுத்துகிறார். அப்படி அந்த படத்துக்கும் அந்த அம்மாவுக்கும் என்ன சம்மந்தம் எனக்கு ஒன்றும் தெரியல. அந்த அம்மா நினச்சி தான் அந்த படத்தை ரிலீஸ் பண்ண வச்சிருக்கோம். அந்த அம்மா நினைக்காம எந்த படத்தையும் ரிலீஸ் பண்ண முடியாது. அந்த அம்மானு இல்லை, யார் முதலமைச்சரோ அந்த முதலமைச்சர் வந்து இதே மும்பை எக்ஸ்பிரஸ் கூட தான் பிரச்சனை பண்ணாங்க. ஆங்கிலத்தில் பேர் இருக்குது, மும்பை எக்ஸ்பிரஸ் மாத்துன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் கலைஞர் வந்து ஜியோ எல்லாம் போட்டு தமிழ்ல பேர் வச்சா அவார்ட்லாம் தரேன்னாரு. இதெல்லாம் வந்து சினிமா தானே, நீங்களாம் நீங்கள் எந்த படத்தில் என்ன பேர் இருக்குது அப்படின்லாம் ஒன்றுமே கிடையாது. எல்லாம் ஜாலியாக போகிற ஒரு விஷயம். அப்பயே சொல்லுவார், இது என்னங்க படம் தானுங்க, படத்துக்கு போய் அங்கே இவ்வளோ பிரச்சனை பண்ணுறான் ஒவ்வொருத்தனை உட்காந்துக்கணும், போய் வந்தமா பார்த்தோமா போகணுமா, நீ தமிழில் வை இங்கிலீஷில் வை இதில் வை, புரிஞ்சா சரி போடா அப்படின்ட்டு போகிறத விட்டுட்டு இப்போ சினிமா எடுக்கிறாங்கல்ல. ஆமாம், இவ்வளவு நீங்க விமர்சனம் நேரடியா நேர்மையா விமர்சனம் பண்றதுனால சொல்றேன், கேட்குறேன். இப்ப சார் வந்து மக்கள் நீதி மையம் தொடக்கத்துல வந்து அவரை வந்து பேட்டரியிட்ட போட்டு உடைத்த அந்த காட்சிகளும் சரி, ஆட்சியாளர்களுக்கு எதிராக உடைத்த வெகுண்டு எழுந்த அந்த காட்சியும் சரி, இப்போ வந்து திமுகவுடைய போய் அவருடைய அங்க உடன்பட்டு அவங்க ஒரே ஒரு ராஜ்யசபா சீட்டு இதெல்லாம் இப்போ வாங்கிட்டு வந்த பிறகு அவரை பத்தின ட்ரோல் அதிகமா இணையதளத்துல பரவும் போது நீங்க எப்படி அதை வந்து பாக்குறீங்க? அது இல்லை, இப்போ இதுக்கு எந்த பதில் சொன்னாலும் வந்து நேர்மறையான ஒரு இதுதான் பதிவாயிடும். பட் கமலஹாசன் சார் இருக்காருன்னா அவரை பொறுத்த வரைக்கும் அவர் என்ன செய்கிறாரோ அன்னைக்கு அவர் செய்கிறது நியாயம். இப்போ கூட அவர் போனோன்னு நான் தான் எழுதினேன், முகநூலில் எழுதினேன், வாழ்த்துக்கள் உங்களுக்கு என்ன மீடியாவில் வாழ்த்துக்கள் போட்டேன். ஏன்னா பயங்கர பச்சை பச்சையாக திட்டிருக்காங்க. நான் கவலைப்படல, ஏன்னா அவருக்கு என்ன எண்ணம் இருக்குன்னு எனக்கு தெரியாது இல்லை.
அன்னைக்கு டார்ச் லைட்டை தூக்கி அடிச்சு உடைச்சாருன்னா அன்றைய எண்ணம் என்னன்னு தெரியல. அன்னைக்கு ஏதோ எண்ணம் இருந்திருக்கும், இன்னைக்கு ஏதோ ஒரு எண்ணத்தில் கையெழுத்து போட்டிருக்கலாம். அவர் எண்ணங்கள் எப்படி இருந்தாலும் அவருக்கு தெரியும். ஏன்னா அவருக்கு சொல்லிக் கொடுக்குற அளவுக்கு தகுதியாய்ந்த மனிதர்கள் யாருமே நம்மக்கிட்ட கிடையாது. அவர் அவ்வளோ தகுதி வாய்ந்தவர். தெரியும் எது நல்லது, எது கெட்டது, எது மக்களுக்கு பயன்படும், எது மக்களுக்கு பயன்படாது. தான் மனசுக்குள்ள ஒரு விஷயத்தை வச்சிருப்பார், இது மக்களுக்கு பயன்படும் நினைச்சிருக்கலாம் இல்லையா? அதை போய் என்ன விமர்சனம் பண்றது? அரசியல் தானே. நாளைக்கு இந்த நிலைப்பாடு மாறும் இல்லை? கண்டிப்பா கண்டிப்பா. நீங்க அரசியல்ல நிலைப்பாடுகள் தினம் தினம் மாறும். நேற்று இருக்கவே இன்னைக்கு இல்லை, நாளைக்கு இருக்கவே நாளைக்கு இருப்பானான்னு நமக்கு தெரியாது. அரசியல் நிலைப்பாடு அதை பற்றி விமர்சனம் பண்றதுன்றது ஒரு நாகரிகமற்ற செயல் நான் நினைப்பேன். அதனால பொதுவாக சொன்னேன், உங்களுடைய எண்ணங்கள் நிறைவேற வாழ்த்துக்கள் சார். எதுவாக இருந்தாலும் எண்ணங்கள் தான். அவர் எண்ணம் இருக்கும் இல்லை, ஏதாவது ஒன்று இருக்கும் மைண்டுக்குள்ள. கமல் அவர்களுடைய அன்றைக்கு எடுத்த முடிவு அன்றைக்கு ஒரு நியாயமாக இருந்தது. ஆமா, அவருக்கு நியாயமா இருந்தது. அது இன்னும் சொல்ல போனா ஜெயகாந்தன் அவர்களுடைய விருப்பப்படுறவர் அப்படிங்கிற ரசிகர்கள் அப்படிங்கிறதால ஜெயகாந்தனே ஒரு இடத்துல சொல்லியிருப்பார், வாழ்க்கை என்பது அந்தந்த நேரத்து நியாயங்களே அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அதனால கமல் அவர்களும் அன்றைக்கு எடுக்கிற முடிவு அவருக்கு நியாயமாக இருக்கிறது அப்படிங்கிறது வந்து ரொம்ப நியாயமா இருந்தது. இவ்வளவு நேரம் எங்களுக்காக நேரம் ஒதுக்கி கேட்ட கேள்விக்கு எந்த ஒளிமுறையும் இல்லாம நேர்மையாக பதிலளித்தமைக்கு ரொம்ப நன்றி. உங்களை மறுபடியும் ஒரு சந்திக்கிறேன். நன்றி, நன்றி, வணக்கம். அனைவருக்கும் நன்றிங்க.